சிறிதரனை போன்று நாங்கள் போராடிய இயக்கம், எங்களுக்கு துப்பாக்கி தெரியும், துப்பாக்கி பிடித்தவர்கள், துப்பாக்கி செய்ய தெரியும், இப்படி பல தடவைகள் பேசிய, எழுச்சியாக பேசி மக்களையும் அந்த முன்னாள் போராளிகளையும் மற்றும் தேசிய உணர்வை ஊட்டி அந்த தேசிய பற்றுள்ளவர்களையும் அந்த வாக்குகளையும் எடுப்பதற்காக, அந்த ஈரத்தை காயாமல் வைத்திருப்பதற்காக சில வீரவசனங்களை பேசுகின்ற அந்த அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் அர்ச்சுனா மட்டும்தான். வடமாகாண தேர்தலிலே யாராவது போட்டியிட்டால் சில வழியில் கந்தையா பாஸ்கரன், ஸ்ரீதரன் அவர்கள் மற்றும் கஜேந்திரகுமார் அவர்கள், இப்படி ஒரு குழு அதற்குள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய சிசியனாக இளஞ்செழியன் அவர்கள் இருந்ததன் காரணத்தினால் சில வேளைகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஊடாகவும் அவர் வருவார் என்ற ஒரு ஏக்கமோ அல்லப்பாடோ மக்களுக்கு மத்தியிலே இருப்பதாகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்துக்குள் தமிழர்களுக்கு அர்ச்சுனா என்று ஒருவன் கட்டாயம் தற்பொழுது தேவைப்படுகிறான் என்பது, அர்ச்சுனா வெளியே சில வேளைகளில் வந்து வடமாகாண முதலமைச்சர் தேர்தலில் தோற்று வெளியே நிற்கும் பொழுதுதான் அர்ச்சுனாவினுடைய அருமை மக்களுக்கு விளங்கும். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களை, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இலங்கையன் இந்த செய்தி நாங்கள் எடுத்தெடுப்பில் கூறுவதாக இருந்தால், பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியில நாங்கள் அலச போகின்ற விடயம், ராமநாதன் அர்ச்சுனா எனப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவரே நினைக்காத அளவிற்கு பாராளுமன்ற உறுப்பினராக சாவகச்சேரி மக்கள் 17,000 வாக்குகளை அல்லது 27,000 வாக்குகளை கொடுத்து அவரை இந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். காரணம், சாவகச்சேரி வைத்தியசாலையிலே நடைபெற்ற ஊழல்கள், துஷ்பிரயோகங்கள், இவற்றை ஒரு ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக அனுரா எப்படி இலங்கையிலே இருந்த பிரச்சனைகளை ஒரு ஆர்ப்பாட்டத்தினூடாக கோத்தபாய குடும்பத்தை, அதாவது மஹிந்த குடும்பத்தை நாட்டை விட்டு துரத்தினாரோ, அப்படி திடீரென வந்து மக்கள் மத்தியிலே நின்று ஒரு போராட்டத்தை நடாத்தி, தனி ஒருவனாக நின்று போராட்டத்தை நடாத்தி, அவருக்கு பின்னாலே பலர் ஆதரவாக குரல் கொடுத்தார்கள். ஒரு சில கட்சிகள் மற்றும் அந்த சாவகச்சேரி மக்கள் என்று பலர் அவருக்கு ஆதரவு செலுத்தினார்கள். அந்த வந்த வேகத்தோடு அவர் பாராளுமன்ற தேர்தலிலே நின்று அவரோடு நின்றவர்களும் அதிக வாக்குகளை பெற்றார்கள். அதிலே பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுகின்ற அளவிற்கு அர்ச்சுனா அவர்கள் அந்த வெற்றியை ஈட்டிக் கொண்டார் என்பது நாங்கள் அனைவரும் அறிந்த விடை. அந்த சாவகச்சேரி ஆர்ப்பாட்டம், அந்த போராட்டம் தனிமனிதனாக நின்று கடைசி வரையும் ஒரு பிடிவாதத்தோடு, அது தன்னலமாக இருக்கலாம், பொதுநலமாக இருக்கலாம், அதன் ஊடாக அவர் பல விடயங்களை சாதிப்பதற்கு முயற்சி செய்தார். அது சில வேளைகளில் அது முடியாமல் போய்விட்டது. அது அவருடைய குற்றமா அல்லது அவருக்கு எதிரியாக இருந்தவர்களுடைய குற்றமா என்பதை தாண்டி அவருக்கு ஒரு சிலர் ஆதரவு அளித்தார்கள். அவருடைய அணுகுமுறையை வைத்து அவர்களும் பலர், டக்ளஸ் தேவானந்தா உட்பட பலர், சைக்கிள் கட்சி உட்பட அவர்களும் அந்த ஆதரவை வாபஸ் பெற்றார்கள். அதன் பிற்பாடு மக்களுடைய ஆதரவோடு அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அவர் பாராளுமன்றத்துக்கு சென்ற முதல் நாளே ஒரு சில அதிரடிகளை அனைத்து ஊடகங்களும், அதாவது தமிழ், சிங்கள, ஆங்கில ஊடகங்கள் பேசுகின்ற அளவிற்கு சஜித் பிரேமதாச ஐயா அவர்களுடைய ஆசனத்தில் அமர்ந்து ஒரு சிறிய சர்ச்சையை ஏற்படுத்தினார். அதன் பிற்பாடு அங்கே பேசிய பேச்சுக்கள் அப்படியே அவருடைய பாராளுமன்ற பயணம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பல விடயங்கள் சுவாரஸ்யமாக, நகைச்சுவையாகவும், கேலியாகவும், அவமானமாகவும், அப்படி பல விடயங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. அதே வேளையிலே வெளிநாட்டுக்கு சென்று ஐரோப்பிய நாட்டிலே வந்து பல சர்ச்சையான கருத்துக்களையும், ஆதரவான குரல்களையும் அவர் ஏற்றார். வெளிநாடுகளிலே ஐநா சபைக்கு எதற்காக வருகிறார்கள், எப்படி வருகிறார்கள், எங்கே வருகிறார்கள் என்பதை படம் பிடித்து மக்களை கொண்டு வந்து ஐநாவில் அல்லது வெளிநாடுகளில் காட்டியது போல ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் அவர் நேர் அலையினூடாக மக்களுக்கு காட்டிக் கொண்டிருந்தார்.
அதனூடாகவும் அவர் மேலும் மேலும் பேசப்பட்டார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக விடயம். நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்வியை தழுவிக்கொண்டார்கள். அதற்கு பல காரணங்கள் இருந்தன. அதை தாண்டி நாங்கள் இப்பொழுது பேச இருக்கின்ற விடயம், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் வட மாகாண முதலமைச்சராக களம் இறங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த கள முயற்சிகள், அவருடைய முயற்சிகளுக்கு பல எதிர்ப்புகளும் சாதகமற்ற, அதாவது அந்த முயற்சிகளுக்கு ஒரு எதிர்வினையாக பல நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது அவருக்கு போட்டியாக வரப்போகின்றவர்கள் சிலர் கூட்டணியாக நிற்கின்றார்கள். உதாரணத்திற்கு வடமாகாண தேர்தலிலே யாராவது போட்டியிட்டால் சில வழியில் கந்தையா பாஸ்கரன், ஸ்ரீதரன் அவர்கள் மற்றும் கஜேந்திரகுமார் அவர்கள், இப்படி ஒரு குழு அதற்குள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சுமந்திரன் அணி கூட தான் என்ன செய்தாலும், யாருடைய காலை பிடித்தாலும் அந்த வடமாகாண தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், அந்த கதிரையை பிடிக்க வேண்டும் என்று சுமந்திரன் இப்பொழுதல்ல, நாடாளுமன்ற தேர்தலின் போதே அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய நோக்கங்கள் இந்த முதலமைச்சர் கதிரையை நோக்கி இருந்தது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அடுத்து திடீரென வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணத்தை சென்ற, பாராட்டு விழாவுக்கு சென்ற இளஞ்செழியன் அவர்களை வெளிநாட்டிலே இருக்கின்ற மக்கள், அவருடைய ஊரவர்கள், அவர்கள் பொங்குடுதி மக்களாக இருந்தாலும் சரி, அந்த இளஞ்செழியன் அவர்களுடைய வேலனை மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தூண்டலின் பேரிலே நிச்சயமாக அவர் களமிறங்க வேண்டும் என்று பலர் மேடைகளிலே, அவருடைய பாராட்டு மேடைகளிலே கூறியிருக்கிறார்கள், அழைக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, இளஞ்செழியன் ஐயா அவர்களுடைய பேச்சுக்களும் ஆரம்பத்திலே பேசிய பேச்சுக்களை விட தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர் பேசுகின்ற சில பேச்சுக்களில் வரலாம், வராமல் விடலாம். ரஜினிகாந்த் கூறியது ஒரு வருவேன் வரமாட்டேன் என்று அவர் ஒரு 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 அகப்படாத ஒரு விரால் மீன் போல அந்த அரசியல் வியூகத்துக்குள்ளும் அல்லது அந்த அரசியல் பயணத்துக்குள்ளும் அந்த பிரசன்னத்துக்குள்ளும் பிரவேசத்துக்குள்ளும் வருவாரா இல்லையா, வருவார் என்றும் பலர் ஆதரித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே வேளையிலே அவருடைய தம்பியார், அவருடைய சகோதரனூடாக வரலாம் என்ற ஒரு ஐயப்பாடும் இருக்கிறது. அத்தோடு கூட குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய சிஷியனாக இளஞ்செழியன் அவர்கள் இருந்ததன் காரணத்தினால் சில வேளைகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஊடாகவும் அவர் வருவார் என்ற ஒரு ஏக்கமோ அல்லது ஐயப்பாடோ மக்களுக்கு மத்தியிலே இருப்பதாகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வெறும் ஊடக செய்திகளாக இருக்கிறது. ஆனால் இளஞ்செழியன் ஐயாவினுடைய நாடித்துடிப்பை பார்க்கின்ற பொழுது அவருக்கு தற்பொழுது, அதாவது வெளிநாட்டுக்கு இந்த பாராட்டு விழாவிற்கு வந்ததன் பிற்பாடு அவருக்கு சற்று அரசியல் வரலாம் என்ற ஒரு விருப்பம் இருப்பதாகவும், அந்த ஆசையை தூண்டிவிட்டது போலவும் அவருடைய அடுத்தடுத்த மேடைகளிலே பேச்சுக்களும் கேட்கின்ற கேள்விக்கு கூறுகின்ற பதில்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அவர் வருவாராக இருந்தாலும் அர்ச்சுனா அவர்கள் வடமாகாண தேர்தலிலே போட்டியாளராக நின்றால், வேட்பாளராக நின்றால் நிச்சயமாக தோற்கடிக்கப்படுவார். அர்ச்சுனா அவர்கள் வடமாகாண தேர்தலிலே நின்றால் அது இளஞ்செழியனாலோ, தமிழரசு கட்சியாலோ அல்லது மற்ற கட்சிகளாலோ கூட்டணிகளாலோ நிச்சயமாக தோற்கடிக்கப்படுவார் என்பது லங்காபோர் ஊடகத்தினுடைய கருத்து. இது வடமாகாண தேர்தலுக்கு அர்ச்சுனா அவர்கள் வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் பேசவில்லை. ஆனால் அர்ச்சுனாவினுக்கு தேவையான விடயங்கள், அர்ச்சுனா செய்ய வேண்டிய வேலைகள், அர்ச்சுனா சாதிக்க வேண்டிய விடயங்கள், அர்ச்சுனாவால் நடாத்தப்பட வேண்டிய பல விடயங்கள், அர்ச்சுனாவால் முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய பகிரங்கப்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள், அர்ச்சுனாவால் எதிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள், அர்ச்சுனாவால் சிலருடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய விடயங்கள், அர்ச்சுனாவால் ஏற்படுத்தப்பட வேண்டிய பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தப்படிய பயங்கள், அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் வந்தால் அன்று ஏதோ ஒரு அமளி துமளி நடக்கும் என்று நினைப்பார்கள். அனைவரும் அமைதியாக இருப்பார்கள். தேவையற்ற முறையிலே தமிழர்களை எதிர்த்தோ அல்லது அர்ச்சுனாவை எதிர்த்தோ அவர்கள் அந்த வார்த்தைகளை விடுவதில்லை. ஆனால் அர்ச்சுனா வார்த்தைகளை விட்டதன் பிற்பாடுதான் பொறுக்க முடியாமல் சிறிதரன் அவர்களோ அல்லது சிங்கள கட்சியினரோ அல்லது NPP கட்சியினரோ அல்லது எதிர்கட்சியினரோ அல்லது எங்களுடைய ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களும் இப்படியானவர்கள் அதற்கு பதில் கொடுத்து அவர்கள் பேசுவார்களை தவிர அர்ச்சுனா பேசும் வரையும் அவர்கள் அர்ச்சுனாவை சீண்டுவதில்லை.
யாருமே சீண்டுவதில்லை. உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்திலே தேர்வு செய்யப்பட்ட எம்பிபி பிரமுகர்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள், யாழ்ப்பாணத்திலே இளங்குமரன் மற்றும் ரஜீவன், இப்படியானவர்கள் அர்ச்சுனா பேசும் வரையும் அவரை எதிர்த்தோ அவரை சீண்டியோ யாரும் பேசுவதில்லை. ஆனால் அர்ச்சுனா சீண்டுகின்ற பொழுதுதான் அவர்கள் பேசுகிறார்களே தவிர அர்ச்சுனா தான் அங்கே ஆரம்பிக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுதோ பலரை எதிர்த்தும் பலரை ஆதரித்தும் என்று எதிர்ப்பார், நாளை ஆதரிப்பார், இப்படி பேசினாலும் ஆனால் தமிழ் அரசியல்வாதிகளுடைய சில விடயங்களை கிழித்தெறிவதற்கும் சில இலங்கை அரசியல்வாதிகள் அதாவது மும்மதத்திலும் இருக்கின்றவர்கள், அதாவது இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், சிங்களவர்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், இவர்களுடைய ஊழல்களையும் நாட்டிலே நடப்பட ஊழல்களையும் தமிழ் பகுதியில் நடக்கும் ஊழல்களையும் கிராமத்தில் நடக்கும் ஊழல்களையும் தேவைப்பாடுகளையும் அர்ச்சுனா தான் பொட்டு வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து அர்ச்சுனா அவர்கள் அந்த பாராளுமன்ற பதவியை உதறிவிட்டு ராஜினாமா செய்துவிட்டு அது கௌசல்யாவிட்டம் அந்த மீன் குஞ்சிடம் கொடுத்தோ அல்லது கொடுக்காமலோ விட்டு வெளியே வந்தாலும் அவர் வடமாநில தேர்தலில் தோற்க போது 1000 மடங்கு உண்மையான விடயம். தெருவுக்கு வருவார். வருகின்ற பொழுது அங்கே பாராளுமன்றத்திலே தமிழர்களுக்கு ஆதரவாகவும் அங்கே பாராளுமன்றத்திலே இருக்கின்ற எம்பிக்களுக்கு எதிராகவும் அமைச்சர்களுக்கு எதிராகவும் அங்கே எதிர்த்து பேசுவதற்கு நிச்சயமாக தமிழ் அரசியல்வாதிகளோ சிங்கள அரசியல்வாதிகளோ அல்லது இஸ்லாமிய அரசியல்வாதிகளோ அடக்கித்தான் வாசிப்பார்கள். தங்களுக்கு ஏதாவது இலாபம் இருக்குமாக இருந்தால் பேசுவார்களை தவிர இல்லை என்றால் சிறிதரனை போன்று நாங்கள் போராடிய இயக்கம், எங்களுக்கு துப்பாக்கி தெரியும், துப்பாக்கி பிடித்தவர்கள், துப்பாக்கி செய்ய தெரியும், இப்படி பல தடவைகள் பேசிய எழுச்சியாக பேசி மக்களையும் அந்த முன்னாள் போராளிகளையும் மற்றும் தேசிய உணர்வை ஊட்டி அந்த தேசிய பற்றுள்ளவர்களையும் அந்த வாக்குகளையும் எடுப்பதற்காக அந்த ஈரத்தை காயாமல் வைத்திருப்பதற்காக சில வீரவசனங்களை பேசுகின்ற அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் அர்ச்சுனா மட்டும்தான். அர்ச்சுனா சில வேளைகளில் அவர் வெளியேறினாராக இருந்தால் அவர் வெளியேறியதன் பிற்பாடு நீங்கள் இருந்து பார்க்கலாம், பாராளுமன்றத்தில் பல விடயங்கள் பேசப்பட மாட்டாது. பாராளுமன்றத்தில் தமிழ் பகுதியில் நடக்கிற பல விடயங்களை கொண்டு செல்ல மாட்டார்கள். அவர்கள் அடக்கி வாசிப்பார்கள், அல்லது என்பிபி அரசோடு ஒத்துப்போக வேண்டும் அல்லது பார் லைசன்ஸ் பிரச்சனைக்காக அடக்கி வாசிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சில வேளைகளில் அவர்கள் அடக்கி வாசித்து அந்த முழு பிரச்சனையும் அங்கே பேச மாட்டார்கள். அதைவிட அர்ச்சுனா என்கின்ற ஒருவன் தனிநபர், ஊசி கட்சியிலே சுயேட்சைக்காரன், திடீரென அரசியலே தெரியாத ஒரு டாக்டர் அரசியலுக்கு திடீரென ஒரு சில மாதங்களில் புகுந்து மற்ற பாராளுமன்றத்திலே ஒரு அமளி மொழியையும் மற்றும் இஸ்லாமியர்கள் கூட தங்களுடைய இடத்திலே நடக்கின்ற பிரச்சனைகளை அர்ச்சுனாவிலுடைய பாணியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆளுங்கட்சியிலே அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எதிர்கட்சியிலே அர்ச்சுனா பாணியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் தமிழ் கட்சியிலே கூட அர்ச்சுனாவை கொப்பி செய்து அங்கே அர்ச்சுனாவை போன்று மற்ற சில விடயங்களை அங்கே பேசுகின்றவர்களை என்பிபி ரஜீவனாக இருக்கட்டும், இளங்குமரனாக இருக்கட்டும், சந்திரசேகர, இப்படி பலரை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இவை அனைத்தும் அர்ச்சுனா பாராளுமன்றத்துக்கு வந்ததன் பிற்பாடுதான் இந்த பொதுமக்களுடைய பிரச்சனை, தமிழ் மக்களுடைய பிரச்சனை, கிராமத்து பிரச்சனை, ஊர் பிரச்சனை, தனிநபர் பிரச்சனை, இவை அத்தனையும் சில விடயங்கள் அங்கே பேசக்கூடாத தேவையற்ற விடயங்களையும் அர்ச்சுனா பேசிக் கொண்டிருப்பது அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க, தேவையான விடயங்கள் பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன, அங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதைவிட தமிழர்கள் மீது ஒரு பயத்தோடு இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களோ, இஸ்லாமிய அல்லது சிங்கள எம்பிக்கள், அமைச்சர்கள். காரணம் இந்த அர்ச்சுனா தான். தமிழர்களை பற்றி ஏதாவது பேசினால், புலிகளை பற்றி பேசினால், பிரபாகரனை பற்றி பேசினால், ஈகத்தை பற்றி பேசினால், மாவீரர்களை பற்றி பேசினால் அவர் எழுந்து குறுக்கறுத்து அது சபாநாயகரை எதிர்த்து கூட பேசியிருக்கிறார், அனுராவை எதிர்த்து கூட பேசியிருக்கிறார் தமிழர்களுக்காக. மற்றும் எதிர்கட்சியினர் கூட எதிர்த்து பேசியிருக்கிறார்.
ரணிலை எதிர்த்து பேசியிருக்கிறார், நாமலை எதிர்த்து பேசியிருக்கிறார், இப்படி பலரை எதிர்த்து பேசியிருக்கிறார், தூக்கி எறிந்து பேசியிருக்கிறார். அந்த வகையில நாங்கள் பார்க்கின்ற பொழுது அர்ச்சுனா பல விடயங்களை, தேவைத்த விடயங்களை பேசினாலும் பாராளுமன்றத்துக்குள் தமிழர்களுக்கு அர்ச்சுனா என்று ஒருவன் கட்டாயம் தற்பொழுது தேவைப்படுகிறான் என்பது, அர்ச்சுனா வெளியே சில வேளைகளில் வந்து வடமாகாண முதலமைச்சர் தேர்தலில் தோர்த்து வெளியே நிற்கும் பொழுதுதான் அர்ச்சுனாவினுடைய அருமை மக்களுக்கு விளங்கும். நாங்கள் பலர் பிரபாகரன் அவர்களை திட்டியிருக்கின்றோம், பிரபாகரனை பேசியிருக்கின்றோம், சிங்கள மக்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இறந்ததன் பிற்பாடுதான் சரத் பொன்சேகா உட்பட, பிரபாகரனை போராடிய சரத் பொன்சேகா உட்பட, பிரபாகரன் இருந்திருந்தால் இவ்வளவு தூரம் நடந்திருக்காது என்று கூறுகின்ற அளவிற்கு அந்த அருமை விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல அர்ச்சுனா பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறினால் அவர் நிச்சயமாக தோற்கப் போவது உண்மை வடமாகாண தேர்தலில். அதை அவர் நாசூக்காக அறிந்து அவர் பாராளுமன்றத்தில் இருந்து அவர் ராஜினாமா செய்யாமல் தொடர்ந்து அவர் இருப்பாராக இருந்தால், அது யார் என்ன குறை கூறினாலும் அங்கே அவர் சில வேளைகளில் 50% குறையாக இருக்கலாம், 50% நிச்சயமாக மக்களுக்கு நன்மையான விடயம் அங்கே பயக்கக்கூடியதாக இருக்கும். தமிழ் மக்களுடைய பல விடயங்கள் அங்கே பேசப்படும், பேச வைக்கப்படும். அர்ச்சுனாவுக்கு பயந்து அல்லது அர்ச்சுனா பேசிவிடுவார் என்று மற்றவர்களும், ஸ்ரீதரனாக இருக்கட்டும், கஜேந்திரகுமாராக இருக்கட்டும், பொன்னம்பலமாக இருக்கட்டும், ரஜீவனோ இளங்குமரனோ அல்லது சந்திரசேகர் அவர்களோ, இவர்கள் அர்ச்சுனா பேசுவதற்கு முன்பாக நான் பேசிவிட வேண்டும் என்று பல பொது பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வடக்கிலே இராணுவத்திற்கும் பாதுகாப்பு படைக்கும் நிச்சயமாக இந்த போதை வஸ்துக்கும் தொடர்பு இருக்கிறது என்று ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சந்திரசேகர் அவர்கள் பேசியதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதெல்லாம் அர்ச்சுனாவினுடைய துணிவு. அர்ச்சுனா பேசியதன் பிற்பாடுதான் இந்த துணிவு மற்றவர்களுக்கு வந்தது. அது யாராக இருந்தாலும் பலர் அர்ச்சுனாவுக்கு பயப்படுகின்ற அளவுக்கு கூட இருக்கிறார்கள். சிலர் அர்ச்சுனா சில வேளைகளில் வடமாகாண முதலமைச்சராக வந்து விடுவாரோ என்ற பயத்திலும் கூடத்தான் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து வடமாகாண தேர்தலில் குதிப்பதற்கு இருப்பதும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது என்பிபி கட்சிக்கு பயந்தும் இருக்கிறது. அத்தோடு கூட இரண்டாவதாக அர்ச்சுனாவிற்கு ஒரு பயம் இருந்துதான் அந்த சில வேளைகளில் வந்தாலும் வந்து விடுவான், வந்துவிட்டால் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இருக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது, பிழைப்புவாதம் நடத்த முடியாது, ஈகங்களை விற்க முடியாது, மாவீரர்களை விற்க முடியாது, புலிகளை விற்க முடியாது, பிரபாகரனை விற்க முடியாது, புலிக்கொடியை விற்க முடியாது, தேவையற்ற முறையில் தையிட்டி விகாரைக்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய முடியாது, இப்படி பல விடயங்களை செய்ய முடியாது என்பதற்காக பெரிய பண முதைகளையும் தங்களோடு இணைத்துக் கொண்டு எப்படியாவது, அதாவது யார் வென்றாலும் பரவாயில்லை, இந்த தமிழர்கள் அனைத்தும் ஒன்று கூடி வடமாகாண தேர்தலிலே, வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே முகம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற, உன்னிப்பாக நகருகின்ற அந்த தேவைப்பாடு, ஏன் பெரிய பணக்காரனாக வெளிநாட்டிலே இருந்து முதலீடு செய்திருக்கின்ற கந்தையா பாஸ்கரனை கூட பயப்படுகின்ற அளவிற்கு வைத்திருப்பவர் அர்ச்சுனா. காரணம், அவர் எடுத்தெடுப்பிலே இழிவாகவும் அது சரி தவறு என்பதை அவர் யோசிக்கிறதில்லை. அவர் வாயிலே என்ன வருகிறது, தனக்கு எது சரியாகப்படுகிறது அதை போட்டுடைத்து கேலியும் கிண்டலுமாக செய்து சந்திக்கு தெரிச்சிரிக்கின்ற, அது உண்மையோ பொய்யோ அது வேறுபடியும், அவர் தெரிச்சிரிக்கின்ற அளவிற்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். இதேதான் யாழ்ப்பாணத்தில் பாராளுமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற அந்த ஏற்படுத்துகின்ற அச்சம், அது தமிழர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்லாமியர்களுக்கு, சிங்களவர்களுக்கு, எதிர்கட்சி, ஆளுங்கட்சி அனைவருக்கும். அர்ச்சுனா சில வேளைகளில் ராஜினாமா செய்து வெளியே வந்துவிட்டால் அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு தடவை அல்ல 1000 தடவை மூச்சு விடுவார்கள். ஒரு 10 குடம் தண்ணீரை எடுத்து குடிப்பார்கள். காரணம், எங்கேயாவது கடவுளுக்கு போய் நேர்த்தி வைப்பார்கள், கடவுளுக்கு கும்பிட்டு நன்றி கூறுவார்கள். காரணம், இந்த அர்ச்சுனா என்பவன் பாராளுமன்றத்திலிருந்து துரத்தி விட்டோம், அந்த நோக்கமும் அவர்களுக்கு இருக்கிறது. அதாவது பாராளுமன்றத்திலே இருப்பவர்களுக்கும், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், அமைச்சர்களுக்கும், அந்த இஸ்லாமிய அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிங்கள அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் அனைவருக்கும் விருப்பம் அர்ச்சுனாவை பாராளுமன்றத்திலிருந்து எப்படியாவது துரத்திவிட வேண்டும். துரத்தினால்தான் தாங்கள் தங்களுடைய கையுக்குள்ளும் தாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் எடுபட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அனைவரும் அர்ச்சுனாவை எப்படியாவது
வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் மறைமுகமாக அவருக்கு தூண்டி விடுகிறார்கள். மறைமுகமாக அர்ச்சுனாவை வெளியேற்றுவதற்காக மறைமுகமாக அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஊடாகவும் தூண்டி விடுகிறார்கள். நீ வடமாகாண தேர்தலில் நின்றால் வெற்றி பெறுவாய், வடமாகாணத்துக்கு ஒரு வெளிச்சம் பெறும் என்று தூண்டிவிட்டு அர்ச்சுனாவை அந்த பாராளுமன்றத்திலிருந்து ராஜினாமா செய்து எம்பி பதவியை ராஜினாமா செய்து வெளியேற்றி விட்டால் திரும்ப மீள உள்ளே வர முடியாது. அடுத்த முறை தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தல் நடந்தாலும் அர்ச்சுனா நிச்சயமாக வருவதற்கு சாத்தியக்கூறே இல்லை. அதை விடுவோம், அது வருகின்ற பொழுது நாங்கள் அலசுவோம். ஆனால் இப்பொழுது சில வேளைகள் அர்ச்சுனா கௌசல்யா அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிவிட்டு கௌசல்யா தன்னுடைய பொறுப்பை பார்த்துக் கொள்வார், கௌசல்யாவை பின்னின்று நடத்துவோம் என்று நினைத்து அவர் விட்டாலும் கௌசல்யா ஒரு மீன் குஞ்சு. இந்த மீன் குஞ்சு பாராளுமன்றம் என்ற அந்த சமுத்திரத்தில், கடல் அல்ல 7 கடல் இணைகின்ற அந்த சமுத்திரத்தில் மும்மொழி மும்மதம் 4-5 மதங்கள் மும்மொழி இனங்கள் இருக்கின்ற அந்த சமுத்திரத்தில் நீந்த முடியாது, நசுக்கி விடுவார்கள். அந்த குரலை நசுக்கி விடுவார்கள், குறவளையை நசுக்கி விடுவார்கள். இதை அர்ச்சுனா யோசித்து அர்ச்சுனா பாராளுமன்றத்திலிருந்து விலகக்கூடாது, பாராளுமன்றத்திலிருந்து வெளியேறக்கூடாது, ராஜினாமா செய்யக்கூடாது. இந்த 5 வருடங்கள் முடியும் வரையுமாது அர்ச்சுனாவுடைய சேவை மக்களுக்காக, அது நல்லதை பேசினாலும் கெட்டதை பேசினாலும் அங்கே மறைமுகமாக பல நன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பலருடைய முகத்திரைகள் கிழிக்கப்படுகிறது, பலர் வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்கள், பலருடைய பிழைப்புவாதம் தடுத்திருக்கிறார், பல ஊழல்களை தடுத்திருக்கிறார், பலரை ஓட துரத்தி கொண்டிருக்கிறார், பலரை பயமுறுத்தி வைத்திருக்கிறார். அதாவது ஒரு யானையின் தும்பிக்கைக்குள்ளே ஒரு எறும்பு புகுந்து எப்படி அந்த எறும்பு அந்த யானையினுடைய தும்பிக்கைக்குள் புகுந்து யானையை கொல்ல முடியும் என்றுதான் அர்ச்சுனா ஒரு எறும்பு இருந்தாலும் யானையை கூட கொல்லக்கூடிய பலம் அர்ச்சுனாவுக்கு இருக்கிறது. இது லங்காபோர் ஊடகத்தினுடைய கருத்து. இந்த கோணத்திலே யாரும் கை செய்தி அலசவில்லை. இது இலங்கையினுடைய அலசலாக இருக்கிறது. நிச்சயமாக அர்ச்சுனா வெளியே வந்து வடமாகாண தேர்தலுக்கு போனால் வேட்பாளராக நின்றால் 1000 மடங்கு தோல்வியை சந்திப்பார். அது தோற்கடிக்கப்பட வைப்பார்கள், அவர் தோற்பார். ஆனால் இவர் பாராளுமன்ற எலெக்ஷனை, அதாவது பாராளுமன்ற அந்த பதவியை ராஜினாமா செய்யாமல் அவர் அந்த வடமாகாண தேர்தலிலே சமூகம் கொடுக்க முடியாது. அப்படியானால் இவர் வெளியே வருவாராக இருந்தால் தமிழ் மக்களுக்கு பேரிழப்பாக இருக்கும். அதன் பிற்பாடு பாராளுமன்றத்தில் மாத்திரமல்ல, தமிழ் அரசியல்வாதிகளுக்குள் பல ஊழல்களும் பல துஷ்பிரயோகங்களும் பல காணாத முகங்களும் பொதுமக்களுடைய பிரச்சனையை பேசாமலும் அடக்கி வாசித்து வெறும் எழுச்சி வசனங்களையும் வெறும் வெட்டுவேட்டான சில இளைஞர்களை உசுப்பேத்துகின்ற இப்படியான விடயங்களை பேசி மக்களை ஆக்குவதற்கு பல சாத்தியங்கள் இருக்கிறது, வழிகள் இருக்கின்றன. அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் இருந்தால் இவை அனைத்தும் நிச்சயமாக நிகழாது. இப்பொழுது நடைபெறுகின்ற எத்தனை கேஸ் போட்டாலும் சரி, எத்தனை வழக்குகளை போட்டாலும் சரி, அர்ச்சுனா தான் நினைத்ததையே செய்வான், அர்ச்சுனா தான் நினைத்ததையே பேசுவான். அர்ச்சுனா தான் எந்த முடிவெடுக்கிறானோ அதுதான் முடிவு. அது சரி தவறு என்பதை தாண்டி தனக்கும் அறியாமல் தன்னை அறியாமலும் முடிவெடுக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்கள். அவர் பேசுவது நக்கல், நளினம், நகைச்சுவை, இப்படி பல விடயங்களாக பேசி அமளிதுமொழியாகவும் அடுத்த ஊழல்கள் நடைபெறாமலும் ஊழல்கள் செய்வதற்கு பயப்படுகின்ற அளவுக்கும் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த அர்ச்சுனா பாராளுமன்ற அந்த பதவியை ராஜினாமா செய்யக்கூடாது. தயவு செய்து அர்ச்சுனா தொடர்ந்து இந்த பாராளுமன்ற பதவியில இருந்து மக்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவாக தொடர்ந்து அந்த தன்னுடைய பாணியிலே பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்லாமிய மக்களுக்கு மாத்திரமல்ல, சிங்கள மக்களுக்கு மாத்திரமல்ல, பரங்கிய மக்களுக்கு மாத்திரமல்ல, அகில உலக தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல, அனைவருக்கும் அவர் குரல் கொடுக்க வேண்டும். அவர் நாமல் ராஜபக்ச அவர்களுடைய அடியாள், அவருடைய செல்லப்பிள்ளை, அவர்களுடைய பின்னணி இயங்குகிறார், அவருடைய பணத்தை பெற்றுவிட, அது பெற்றாரா இல்லையா அது வேறு விடயம்.
அது ஒரு புறம் இருக்கட்டும், இருந்தால் இருந்து விட்டு போகட்டும், அது எங்களுக்கு தேவையற்ற விடயம். அது பகிரங்கமாக வந்தால் மக்கள் தூக்கி அறிவார்கள், அப்பொழுது அதை பார்த்துக் கொள்ளலாம். எங்களுக்கு இப்பொழுது தேவை தமிழ் மக்களுக்கு உடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒருவர், சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் அர்ச்சுனா மாத்திரம்தான். அதே வேளையிலே தமிழ் அரசியல்வாதிகள் ஓடி ஓடி தமிழ் சேவைகளை செய்வதற்கு, தமிழ் மக்களுக்கு சேவை செய்வதற்கு இன்டிரெக்டாக மறைமுகமாக தூண்டுகின்றவர் அர்ச்சுனா. அவருடைய நகர்வும் அவருடைய வேகமும் தான் அடுத்த தமிழ் அரசியல்வாதிகள் வேகத்தை அதிகரித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வந்த வழியிலே நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த லங்காபூர் ஊடகம் என்பது எந்த கட்சிக்கும் ஆதரவில்லாத யதார்த்தமான செய்திகளை ஒளிபரப்ப வேண்டும். காலத்தின் கட்டாயம். நாங்கள் அர்ச்சுனா அவர்களுக்கு ஆதரவாக, நாங்கள் ஆதரவாளர்கள் அல்ல, எதிர்ப்பாளர்களும் அல்ல. அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்துக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் பல காரணங்கள், உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகளை காட்டி இந்த அலசலை செய்திருக்கின்றோம். இந்த அலசலின் நோக்கம், இந்த அலசலின் பார்வை, இந்த அலசலின் தன்மை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து அர்ச்சுனா அவர்களை பாராளுமன்றத்திலிருந்து வெளியேறாமல் பண்ணுவதற்கு அழுத்தத்தை கொடுங்கள். அது அர்ச்சுனாவுடைய ஆதரவாளர்களுக்கு மேலும் மேலும் அடங்கும். ஆனால் அர்ச்சுனா என்பவன் யாருடைய சொல்லை கேட்பவன் அல்ல. அர்ச்சுனாவும் இதை யோசிக்க வேண்டும், இந்த பதிவை கேட்க வேண்டும். இங்கே அர்ச்சுனா பல தடவைகள் யோசித்து தான் தன்னுடைய வரவு கடைசி நேரம் வரையும் இவர் வடமாகாண தேர்தலிலே போட்டியிடுவதற்கு முயற்சியை மேற்கொள்ளக்கூடாது. அவர் கடைசி நேரம் வரைக்கும் சிந்தித்து தொடர்ந்தும் இந்த பாராளுமன்ற பதவியில இருந்து தமிழ் மக்களுக்கும், சிங்கள மக்களுக்கும், இலங்கைக்கும், உலக மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதை லங்காபூர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் என்னெல்லாம் அர்ச்சுனாவை பெரிய வக்காலத்து நாங்கள் வக்காலத்து வாங்கவில்லை, யதார்த்தமாக கூறியிருக்கின்றோம். இதற்கான கருத்துக்களை கீழே கொமெண்ட் பாக்ஸில் நீங்கள் குறிப்பிடலாம். தயவு செய்து நாகரீகமான தகவலிலே அதனை குறிப்பிடுங்கள். தயவு செய்து தமிழ் மக்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், நீங்கள் தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், சிங்களவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், அர்ச்சுனா கட்சியோ எதிர்ப்பான கட்சியோ அர்ச்சுனாவின் எதிரிகளாக கூட இருக்கலாம், தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் நினைப்பவர்கள் தயவு செய்து அர்ச்சுனாவை பாராளுமன்றத்திலிருந்து வெளியே போகாத அளவிற்கு நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக அர்ச்சுனா வடமாகாண முதலமைச்சராக வந்தாலும் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது, எதுவும் நடக்கப் போவதில்லை, அவரால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் பாராளுமன்றத்திலே நிற்பாராக இருந்தால் நிச்சயமாக பல தமிழ் தொண்டுகளையும், பல தமிழ் அமைச்சர்கள் அல்லது ஆளுங்கட்சி அமைச்சர்கள் அல்லது தமிழ் அரசியல்வாதிகள் செய்கின்ற துஷ்பிரயோகங்களை வெளியே கொண்டு வரவும், அவர்களுடைய நாடகங்களை வெளியே கொண்டு வரவும் அர்ச்சுனா நிச்சயமாக உதவி செய்வார். அர்ச்சுனா வெளியேறிவிட்டால் இதனை யாரும் கொண்டு வர மாட்டார்கள். யாருடைய பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக அடக்கி வாசிப்பார்கள், ஒத்து போவார்கள். கட்சி வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக நின்று ஊழல் செய்வார்கள், ஈகத்தை விற்பார்கள். இப்படியெல்லாம் பல விடயங்கள் நடைபெறும். அதனால் தயவு செய்து அர்ச்சுனா பாராளுமன்ற பதவியில் இருந்து விலகாமல் இருக்க குரல் கொடுக்க வேண்டும். அர்ச்சுனாவை பாராளுமன்ற பதவியில் தொடர்ந்து நீடிப்பதற்கும் தமிழர்களுக்கு உதவி செய்வதற்கும் தயவு செய்து நீங்கள் சேர்ந்து நின்று அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று லங்காபூர் ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது. இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். உடனடியாக செய்திகள் கிடைப்பதற்கு முகநூலை லைக் செய்ய மறக்காதீர்கள். langafor.com www.langafor.com என்ற இணையதளத்துக்கு சென்று எங்களுடைய சுவாரஸ்யமான அலஞ்சி செய்திகளையும் பார்வையிடலாம். பல கட்டுரைகள், வெளிவராத கட்டுரைகள், பிரத்யேக செய்திகள் என்று பல ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து லங்காபூர் ஊடகத்துக்கு தொடர்ந்தும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும். இந்த லங்காபூர் ஊடகம் என்பது ஒரு சமூக அக்கறையோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஊடகம். யதார்த்தமான செய்திகளை, உண்மை செய்திகளை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபடுகின்ற ஊடகம். அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் யாருக்கும் ஆதரவாளர்கள் இல்லை, எதிர்ப்பாளர்களும் இல்லை. அதே வேளையில் யதார்த்தமாக மக்களுக்கு எது நடைபெற பண்ணுவோம் அதை நாங்கள் இங்கே உரக்க குரல் கொடுத்து சொல்லுவோம். அதே வேளையில் அடுத்த அலசலாக இளஞ்செழியன் ஐயா அவர்கள் வடமாகாண தேர்தலிலே போட்டியிடக்கூடாது, போட்டியிடாமல் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அலசுவதாக இருக்கின்றோம்.
தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். லங்காபூர் ஊடகம், இலங்கையன். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.